ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக. எனது முதன்மை பேராசிரியர் மதிப்புக்குரிய ஆதித்ய குருஜி ஐயா அவர்களுக்கு குரு வணக்கம். உலகம் முழுக்க பரவி இருக்கின்ற தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோதிட சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள். வாழ்க பல்லாண்டு. இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு, வாகனத்தை விரைவாக செலுத்தக்கூடியவர் யார், வாகனத்தை கலையாக ஓட்டுபவர் யார், இப்படிதான் பார்க்க போறோம். இது அடிப்படையிலிருந்து வந்துடணும். ஒருத்தருக்கு வாகன சுகம் ஏற்படணும்னா 4ஆம் இடம் சுக்கிரன். வலிமையிலிருந்து போனா சைக்கிள் கூட போக மாட்டார் அவர். அந்த வாகன அமைப்பு 4ஆம் இடமும் 4ஆம் அதிபதியும் சுக்கிரனும், உல்லாசத்துக்கு மகிழ்ச்சிக்கு காரகனான சுக்கிரனும் வாகன செலுத்த ஒரு மகிழ்ச்சி தானே, விரைவாக போகலாம் சந்தோஷமாக, அப்படிங்கிற அமைப்புல அதை பார்க்கணும். அப்படி இருந்தா தான் அவர் வாகனம் ஓட்டுவார். வாகனம் அவருக்கு பிராப்தம் இருக்கும். எல்லாருக்கும் வாகன பிராப்தம் கிடைக்காது. வாகனம்னாலே 4 வீலர் தான் சொல்லணும், கார் தான். 2 வீலரை கூட அதை கட்ட கார் தான். ஏன்னா உள்ள சந்தோஷமாக நம்ம போறோம் அப்படிங்கிற அமைப்புல டிரைவர் வச்சு ஓடிட்டு போறவங்களும் இருக்கு, அதே வாகனத்தை அவரே ஓடிட்டு போற அமைப்புகள் இருக்குது. இதெல்லாம் சில நுட்பங்கள். நம்ம இப்ப பார்க்க போறது ஒரு விஷயத்த எல்லாத்தையும் மொத்தமா திணிக்காம தனித்தனியா சொன்னா பொதுமக்களுக்கு நல்லா புரியும், ஆர்வலர்களுக்கு புரியும். இதை பார்க்கக்கூடிய பொதுமக்கள் நன்றாக உணருங்கள். வாகனத்துல ஒருத்தருக்கு ஆர்வமே இல்லை அப்படின்னா 4ஆம் இடம் கெட்டு போகும், சுக்கிரனும் கெட்டு போயிடும். தசாபதிகள் எனக்குமே வந்தால் வாகனத்துல போகவே மாட்டார் அப்படிங்கிற அமைப்பு இருக்குது. இப்ப வாகனத்தை விரைவாக செலுத்துபவர் யார் அப்படின்னா, நல்ல பாயிண்ட். 12 கட்டமும் நம்மளை தெரிவிக்கணும். லக்னாதிபதி எல்லாத்துக்கும் வலிமையா இருக்கணுங்க. அனைத்து விஷயங்களுக்கும் ஜாதகம் பளிச்சு இருக்கணும்னா லக்னாதிபதி நல்லா இருக்கணும். கிரகங்கள் ஓரளவு கட்டு போயிருந்தாலும் அந்த அந்த கிரகங்கள் தரக்கூடிய அந்த பலன்களை எடுத்து செய்வது லக்னம் தான். லக்னாதிபதி லக்னம் வலுத்து, லக்னாதிபதி வலுத்து, ராசியும் வலுத்து, ராசி அதிபதி வலுத்த மிக மிக பிரமாதமான அமைப்பு. எந்த வகையிலும் லக்னம் சோடை ஆகக்கூடாது. அப்படி ஒரு சனி அப்படி பார்த்துட்டா கூட ஒரு சுபத்தன்மை அடைஞ்சிடணும். அப்ப அவர் ஒரு 20-30 வயசுல இருந்து ஒரு நல்லபடியா வந்துருவார்னு அர்த்தம். பாவத்தன்மை அப்புறம் சுபத்தன்மை இப்படிலாம் இருக்குங்க. லக்னம் இருக்கணும். எல்லாருக்கும் 100% நல்லா இருக்காது லக்னம், சில ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். இது அவ்வளவு கர்மாப்படி. இப்ப விரைவாக செலுத்துவது நல்ல பாயிண்ட். முதல்ல வீரியம்னு ஒரு ஸ்தானம் இருக்குங்க, 3ஆம் இடம். தன்னம்பிக்கை, நகை நட்டு, சகோதரம், வீரியம், இல்லறத்துல அது வீரியத்தை குறிக்கும். அதாவது தைரியம்ங்கிறத குறிக்கும். தைரியம், அந்த ஸ்தானம் நல்லா இருக்கணும், அந்த அதிபதி நல்லா இருக்கணும். அப்பதான் எந்த செயல் செஞ்சாலும் தைரியத்தோட போவாரு. அந்த இடம் கெட்டு போச்சுன்னா வண்டி ஓட்டும் போது எதுவும் வந்துருமோ போயிருமோ, நம்ம சில விரைவாக செலுத்துவோமோ அப்படிங்கிற பயம் வரும். அது வராம வேகமா செலுத்துறவருக்கு 3ஆம் இடம் நல்லா எடுத்து பாருங்க. 3ஆம் இடம் நல்லா இருக்கணும். சரி, கலையாக செலுத்துபவருக்கு அப்படின்னு வந்துட்டா, வேகமா ஓட்டுறவெல்லாம் கரெக்டா போவான்னு சொல்ல முடியாது. வேகமா போய் ஆக்சிடென்ட் பண்றவங்க இருக்காங்க. வேகமா போய் சில விபரீதங்கள் ஏற்படக்கூடிய அமைப்புலாம் இருக்கும். அப்ப புதன் நல்லா இருக்கணும், அறிவுன்னு அர்த்தம். அப்படி வரும்போது மிரரை பார்க்கணும், நமக்கு பின்னாடி வாகனம் வருதா முன்னாடி வருதான்னு பார்க்கணும். இப்படிலாம் இருக்குது. விரைவா செலுத்தினா மட்டும் பத்தாது, அதை யூகத்தோட அதை நிறை செலுத்தணும். இந்த அமைப்புலாம் புதன் நல்லா இருக்கணுங்க. 5ஆம் அதிபதி நல்லா இருக்கணும். 12 பாவங்களை கனெக்ட் பண்ணணும்னா பண்ணித்தான் ஆகணும். என்ன ஒரு விஷயத்துக்கு இத்தனை இழுக்கிறாரு, அதுலதான் பலன் இருக்குது. அப்படியே பார்க்காம சொல்றதுனாலதான் அறகுறையா போகுது. அப்ப விரைவாக செலுத்துவதற்கு லக்னம் நல்லா இருக்கணும். முதல்ல வாகனம் இதற்கு அமைகிற யோகம் இருக்கணும். 4ஆம் இடம் 4ஆம் அதிபதி சுபத்தன்மை. சுக்கிரன் சுபத்தன்மையோடு இருக்கணும். சுக்கிரன் நல்ல பலமா இருந்துச்சுன்னா, நல்ல உச்சமா இருந்து நல்ல அதியோக பலன்ல இருந்துச்சுன்னா 1க்கு 2 வாகனம் வச்சிருப்பாரு. வாகனம்ங்கிறது 4 வீலர் தான், 2 வீலரும் உண்டு. அந்த வாகனம் கிடைச்சிருச்சு, அவர் எப்படி ஓட்டுவார் அப்படிங்கிறது இருக்குது. எல்லாமே கிரகம் தான். 3ஆம் இடம் தைரியஸ்தானம் வலுத்திருந்தா வேகமா தான் போவாரு. அது வேகமா போனாலும் விவேகத்தோட ஓட்டுறவருக்கு புதன் நல்லா இருக்கணும். புதன் பழங்கி போச்சுன்னா வேகமா போறது எங்கேயாவது முட்டிக்கிட்டு இருப்பாரு, முட்டி போயிட்டு வருவாரு. 8ஆம் இடம் கெட்டு போயிருக்கும். அப்ப அது கரெக்ட். 4, 8 கூட கரெக்ட் ஆனா அவர் வாகனத்துல விபத்து ஏற்படும் சொல்றதுங்க. எனது மேல்முழுக்க ஆசானம் உண்டு. கிரக பாவக சுபத்துவ பாவத்துவ சூட்சும கடிதத்தை உணர்ந்தோம்னா ஜாதகத்தை அற்புதமா சொல்லலாங்க. அதுலதாங்க பலனே இருக்குது. சாரம் எப்பலாம் கிடையாது. சந்திரனுக்கு தான் ஜாதகம். தசாபதியை பார்க்க எல்லாத்தையும் நம்ம ஒட்டுமொத்தமா மறுக்கிறோமா கிடையாது. அப்ப நல்லா பாருங்க, எல்லா விஷயமுமே திருக்கணித அப்படிதான் பார்க்கணும். அது ஒரு பாயிண்ட் உள்ள சொல்லுகிறேன். கோச்சாரம்னாலும் சரி, தனிப்பட்ட பலனாலும் சரி, திருக்கணித பஞ்சாங்கமே சரியானது.
பலன்களை சொல்ல வாக்கியத்தை சரியான பலன்கள் வராது. இதெல்லாம் நிரூபிக்கப்பட்ட விஷயங்கள். என்கிட்ட வர்ற இதெல்லாம் உட்படுத்தியே நான் பார்க்கிறேன். கிரக சுபத்துவ பாவத்துவத்தை உட்படுத்திதான் பலன் நான் சொல்றேன். என்கிட்ட பார்க்கக்கூடிய உள்ளூர் நண்பர்கள், வெளியூர் நண்பர்கள், வெளி மாநிலத்தில் வெளிநாட்டில் உள்ளவர்கள் அறிவார்கள். ஒரு முறை பார்த்து அடுத்தடுத்து பார்ப்பாங்க. ஏன் பார்க்கிறாங்க? கிரக விளக்கத்தோடு அவங்க கேட்கிற கேள்வியை காட்டிலும் நமக்கு தெரிந்த விஷயங்களை அவர்கள் சொல்லுதல், ஜோதிடத்தை உண்மைத்தன்மை உணர வைத்தல், பொதுவான சந்தேகங்கள் ஒவ்வொருத்தையும் சொல்றேன். அப்ப எதுக்கு சொல்றேன்? ஜோதிடம் தப்பு தவறுமா சொல்லதெல்லாம் நம்ம களையணும். இந்த பொறுப்புணர்வு சம்பாத்தியத்துக்கு மட்டும் ஜோதிடம் நினைச்சா பலசரக்கு வச்சுட்டு போயிடலாம், வேற தொழில் பார்த்துட்டு போயிடலாம். ஜோதிடத்துக்கு வந்துட்டா ஜோதிடம் உண்மைகள் நிரூபிச்சுட்டு தான் பலனை கேட்கணும். லக்கணம் செஞ்சு வந்தா அவர்கிட்ட சில விஷயங்கள் கேட்பேன், அவங்ககிட்டயே நிரூபிச்சுட்டு தான் அடுத்து பலனே. ஏன்னா தோணும்னு பலன் சொல்றதுக்கு என்கிட்ட வேலையே இல்லை. என்னுடைய அஸ்ட்ரோ சாய் செல்வம் அப்படிங்கிற யூடியூப்ல 1100க்கும் மேற்பட்ட சுபத்துவ பாவத்துவ அமைப்புல உள்ள வீடியோக்கள் இருக்குது. இந்த பதிவை வச்சு சொல்றேன். வாகனம் அவருக்கு அமையுமா? எப்படிப்பட்ட வாகனம் அமையும்? பழுது இல்லாமல் அமையுமா? பழைய வாகனத்தை வாங்கலாமா? இப்படிலாம் பார்க்கலாம். கல்வி, வேலை வாய்ப்புகள், திருமணம், வேண்டாம் திருமணம், பிள்ளைகளுடைய நிலை, வெளிநாட்டு அமைப்பு, பங்கு வர்த்தகம், பூர்வீகத்தில் உள்ள விஷயங்கள். பூர்வீக விஷயம் எடுத்துக்கிட்டு தான் சனி சம்பந்தப்படுதுன்னு அர்த்தம். சனி மட்டும் இல்ல, எதிரான கிரகங்கள் சம்பந்தப்படுதுன்னு அர்த்தம். இப்படி விதிவிலக்குகள் உட்பட்ட இந்த அற்புத சாஸ்திரம் கிரக சுபத்துவ பாவத்துவத்துல தான் அடங்கி இருக்கு. உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பண்ண வேண்டினால் இந்த திரையில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. கிரக விளக்கத்தோடு அற்புதமாக உங்களது கேள்விகளுக்கு பலன்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. ஷேர் பண்ணீங்கன்னா அடுத்தடுத்து வர வீடியோக்களை பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ண அடுத்தடுத்து நான் போடக்கூடிய இன்னும் எத்தனை வீடியோக்கள் இருக்குது, அத்தனையும் போடக்கூடிய நீங்க பார்க்கலாம். ஜோதிடத்தில் உண்மை தன்மையை உணரலாம். என்னுடைய வீடியோக்களை பூரா பார்த்தீங்கன்னா உங்க ஜாதகத்துக்கு விளக்கம் இருக்கும். அந்த அளவுக்கு நான் இது காரணம் என்ன, விதிகளை போடுறதுக்கு காரணம் அதுதான். விதிகளை போடும்போது உங்க ஜாதகம் அதுல வரும். ஒரு பாயிண்ட் விட்டுட்டோம்னா எதுவும் சரி வராது. அடுத்து ஒரு நுட்பமான வீடியோவை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.